ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உன்னோட மொத்த லைஃபோட சக்ஸஸ் அண்ட் க்ரோத் அப்படிங்கிறது உன்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரொட்டீனில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் நீ நம்புவியா? எப்படி வீட்டில் பறக்குதா எல்லாமே? நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். உன்னோட மொத்த லைஃபோட சக்ஸஸ் அண்ட் க்ரோத் இதெல்லாம் உன்னோட டெய்லி ரொட்டீனில் அண்ட் உன்னோட ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ நம்புவியா? இல்லைனா ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சா தான் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கிடையாது. டெய்லி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்லேயும் தான் உன்னோட சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நிஜம். இந்த மாதிரி மாதம் வந்து உன்னை புஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீ ஏதாவது பண்ணுவேன், இல்லைனா நீ பேக் அடிச்சிருவ. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கிவ் அப். ஸோ அப்படி நான் வந்து இந்த மந்த் ஒரு சேலஞ்ச் எடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் உருப்பிட்டா இப்படி நீ உருப்படணும் இல்லையா? ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். இது வந்து பெருசாக எதுவும் கிடையாது, பட் சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் தான். பட் ஆனால் நீ வேணால் பாரு, அது அந்த ஸ்மால் சேஞ்சஸையும் நம்மளால் பண்ண முடியாது, பட் நம்ம பண்ணி காட்டணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வேக்கப் ஏர்லி. ஸோ நம்மளால் எவ்வளோ பேர் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோம்? லைக் சொல்கிறேன், நானே வந்து காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சேன்னா ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், மூளையே வேலையே செய்யாது. ஸோ நீ நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்டேருந்து ஒரு ஹேபிட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா தட் உட் பி லைக் வேக்கப் ஏர்லி. ஏன் சக்ஸஸ் அப்படின்னாலே இந்த வேக்கப் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை ப்ரையாரிட்டியாக வச்சுருக்காங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு வேக்கப் பிஃபோர் த வேர்ல்ட் வேக்ஸ் அப். ஸோ அப்படி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் பிஃபோர் த வேர்ல்ட் வேக்ஸ் அப். ஓகேவா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேர்ல்டு வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிட்டேன், விச் இஸ் அரௌண்ட் 5:30 or 4:30. ஸோ இப்போ நான் எந்திரிச்சு என்ன பண்ணுறது? அப்படியே ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துக்கிறதா? வெறும் 5:30க்கு எந்திரிக்கிறனால நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. அதுக்கு அடுத்து நிறைய இருக்குது. செகண்ட் வந்து யூ ஹேவ் டு டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லைக் ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, நல்லா ஆல்ரெடி ஃபிட்டாக தான் இருக்குது அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹேவ் டு டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ தான் உன்னோட பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். நீ வந்து ஒரு மாதிரி மந்தமாக ஒரே இடத்துல உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்க. காலையில் 9 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்க. இடையில இன்பிட்வீன் லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி போயிட்டு வர அப்படின்னா நீ வந்து உன்னோட பிரெயினுக்கு எந்த வேலையும் கிடையாது. லைக் நீ வந்து எப்படி பண்ணிட்டு இருப்ப அப்படின்னா ரெகுலர் டாஸ்க் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்க. உன் ஆஃபீஸ்லையோ ஸ்கூல்லையோ வாட் எவர் இட் இஸ், காலேஜ், எனிதிங். உன் பிரெயினை வந்து இந்த மாதிரி நீ ரொட்டீன் ஹேபிட்ஸ் பண்ணுன்னு மட்டும் தான் ட்ரெயின் பண்ணியிருக்க. இந்த மாதிரி நீ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உன் பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உனக்கு நிறைய க்ரியேட்டிவாக யோசிக்க தோணும். அந்த மாதிரி யோசிக்க தோணுச்சுன்னா இன்னும் புதுசாக நிறையா விஷயங்கள் பண்ணுவேன், உன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதர் நீ வந்து யாரை பற்றி யோசிக்காமல் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து 1/2 மணி நேரம் டான்ஸ் ஆடு, 1 மணி நேரம் டான்ஸ் ஆடு. இல்லைனா உனக்கு பிடிச்ச ஏதாவது இந்த பாக்ஸிங்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணு. அப்புறம் ஜிம் போகணுன்னா போ. இந்த மாதிரி நீ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாது. யூ கேன் டூ எனிதிங். மூணாவது விஷயம், ஐ வாண்ட் யூ டு லேர்ன் சம்திங். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு 30 minutes 10 minutes நீ படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏதாவது புது ஸ்கில்ஸை ஒரு 30 minutes படித்தாலும் பரவாயில்ல, எனிதிங். பட் ஏதோ ஒன்று படிக்கிற மாதிரி வச்சுக்கோ. ஒரு 30 minutes ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 30 minutes 10 minutes படிக்கிற மாதிரி ஆரம்பி. பட் லேட்டர் வந்து அது 1 hour சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணு. இப்படி என்னவா இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த நாளைக்கான பிரெயினுக்கு நீ அந்த தீனி போட்டு தான் ஆகணும். லைக் பிரெயினுக்கு தீனினா என்னது? இந்த மாதிரி நீ நிறையா படித்து இன்ஃபர்மேஷன்லாம் பிரெயினுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் டிசிப்ளின். டிஜிட்டல் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து உன்னோட ஃபோன் ஸ்க்ரீன் டைம். ஓகேவா? இப்போ யோசிச்சு பாரு, நம்ம ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸஸ் மாதிரி காலையில் 9 AM to 6 PM வரைக்கும் தான் இந்த ஃபோனெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு இன்டர்நெட் கிடையாது, எந்த கண்டென்ட்டுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வாட் யூ வில் டூ? ஸோ அப்படி இருந்தால் என்ன ஆகும்? யூஆர் ஆக்சுவலி ஃபோர்ஸ்டு டு டூ சம்திங் ஆஃப்லைன். ஆஃப்லைனில் நீ ஏதாவது பண்ணி தான் ஆகணும். லைக் இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை 6 PMக்கு அப்புறம் அப்படின்னா நீ ஏதாவது ரியல் திங்ஸை நோக்கி பிளான் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது உனக்கு அந்த டைமை மூவ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி எதர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே இல்லைனா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே இந்த மாதிரி உங்கள் கையில் ஃபோனே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு உன்னோட ஸ்க்ரீன் டைமை நீ மொத்தமாக லைக் நீ ஃபோனையே மறந்துடணும். ஸ்க்ரீன் டைமுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோ. லைக் இவ்வளோ தான், நான் 2 hours தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே மாட்டேன். அந்த லிமிட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நாளைக்கு தான் நீ பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் லெவலில் நீ செட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்ப. நெக்ஸ்ட் வந்து நோ ஹேபிட். இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை வெளியே கூப்பிடுறாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு சே நோ. லைக் நீயும் ஜாலி அடிக்கலாம் அப்படியே போயிடக்கூடாது. நீ ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு சே நோ. அவ்வளோதான். நோனா நோ. நீ ஏதாவது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்கு நோ சொல்கிற அப்படின்னா உன்னோட க்ரோத்துக்கு நீ எஸ் சொல்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸே யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் சும்மா எப்படியும் 1 or 2 hours சும்மா தான் பேசிகிட்டு இருப்போம், ஒன்றுமே விஷயமே இருக்காது. பட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னா ஜஸ்ட் டெல் தம் நோ. லைக் எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது, ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். அந்த மாதிரி எந்தெந்த யூஸ்லெஸ்ஸான விஷயம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நோ சொல்லிவிட்டு உன்னோட க்ரோத்துக்கு நீ எஸ் சொல்லு. நெக்ஸ்ட் வந்து சைலன்ஸ் ஆர் மெடிடேஷன். இதை நீ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமும் பண்ணலாம், இல்லைனா நைட்டு பெட் டைமுக்கு முன்னாடியும் பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் நீ காலையிலையும் நைட்டுமே இந்த மெடிடேஷன் இல்லைனா ஒரு சைலன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உனக்கு ஒரு பயங்கரமான கிளாரிட்டி கிடைக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா
காலைல எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நீ ஆசைப்படுற அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணு. லைக் விஜுவலைசேஷனாக கண்ணு முன்னாடி கொண்டு வா. அப்படி இல்லை நான் கண்ணு மூடினாலே கண்டதும் வந்து போகுது அப்படின்னா டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணிடாமல் ஜஸ்ட் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, லைக் பிளாங்க் அண்ட் பிளாக் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோ. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே கொண்டு வா. இந்த மாதிரி நீ இவ்வளோ சைலண்ட்டான ஸ்பேஸில் உட்காந்துட்டு இருக்க, உன்னை சுற்றி ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டெல்லாம் நீ அப்படியே நினச்சிக்கோ. எடுத்ததுமே உன்னால் எதுவுமே விஷுவலைஸ் பண்ணி கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா எந்த தாட்ஸுமே இல்லாமல் சும்மானாவது உட்காந்துக்கோ, அதுவும் ஃபைன் தான். அப்படி நீ சைலன்ஸ் அண்ட் மெடிடேஷனில் இருக்கும்போது ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். அதாவது ஐ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ், லைக் எனக்கு வந்து ஃபுட் இருக்குது, கிளாத்திங் இருக்குது, ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு யூ ஹேவ் டு தேங்க் ஹிம் இன் அ பாசிட்டிவ் வே. என்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீ எதுவும் யோசிச்சு எனக்கு இது கொடு அது கொடு அந்த மாதிரி இது இந்த மாதிரி இதுன்னெலாம் கேட்டுட்டு இருக்காம அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னா நீ வந்து விஷுவலைஸ்டாக அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணு. இன்னொரு விஷயம் இருக்கிறதுக்கு தேங்க் பண்ணு. ஸோ ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். லாஸ்ட் ஹேபிட் வந்து ஸ்லீப் ஷெட்யூல். இப்போ நீ வந்து 10:30க்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா யாரோட ப்ரெசன்ஸுமே யாரோட எந்த பிளான்ஸுமே உன்னோட அந்த பிளானை கொலாப்ஸ் பண்ணவே கூடாது. 10:30க்கு தூங்குறியா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வேறு யார் பிளானுமே உன்னோட பிளானை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் பிளான் படி 10:30க்கு தூங்கணும்னு வையேன், நீ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்க, அது வந்து அரௌண்ட் 11 o'clock தான் முடியுது. அப்போ நீ என்ன பண்ணுற, சரி 11 o'clock வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம்னு சொல்லிட்டு நீ உன் பிளானை டெஸ்ட்ராய் பண்ணிட்ட. இப்படி நீ உன் பிளானோட விளையாடின அப்படின்னா அந்த பிளான் உன்னோட லைஃப்பில் பயங்கரமாக விளையாடிடும். இன்னொரு விஷயம், தூங்குறதுக்கு 1 hour to 30 minutes முன்னாடியே இந்த ஃபோனை பார்க்குறது நிறுத்திடு. ஏன் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னா அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த ஃபோனை பார்க்காம யாரும் தூங்குறதே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த ஃபோனை நோண்டி எப்போ தூங்கினேன்னு உனக்கு தெரியாது. அந்த மாதிரி தானே நம்மலாம் தூங்குறோம். ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட போயிட்டு நான் நீ 30 minutesக்கு முன்னாடியே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிரு அப்படின்னா எனக்கே சிரிப்பு தான் வருது. ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ நான் இந்த சேலஞ்சை எனக்கு கொடுத்துருக்கேன். இந்த 1 whole month அப்படியே இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா வேக்கப் early, either 4:30 or 5:30 அதுக்குள்ளே நான் எந்திரிச்சே ஆகணும். அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. டெய்லி 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்படி சாப்பிட்றோம் இல்லையா 3 வேளை அந்த மாதிரி கண்டிப்பாக 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதுக்கு அடுத்தது 30 minutes to 1 hour ஆஃப் ரீடிங். எதர் நம்ம புக் ரீட் பண்ணுறணும், இல்லை நியூஸ் பேப்பர் பண்ணுறணும், ஏதாவது ஆன்லைனில் ரீட் பண்ணுறணும், ஏதாவது ஒன்று ரீட் பண்ணி தான் ஆகணும். லைக் என் மைண்டுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. அடுத்தது ஸ்க்ரீன் டைமை நீ ரெடியூஸ் பண்ணி ஆகணும். லைக் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்து அப்படின்னா அதை பார்த்து கொலாப்ஸ் ஆகாமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறதுக்காக சோஷியல் மீடியா பார்க்கணும். அந்தளவுக்கு ரொம்ப லிமிட்டாக வச்சுக்கணும். அடுத்தது நோ ஹேபிட். யாராவது வந்து நம்ம பிளானை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கூப்பிடுறாங்க, வெளியே கூப்பிடுறாங்க, இங்கே பேசலான்னு கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் வி ஹேவ் டு சே நோ. அது வந்து யார் எப்படி நம்மளை நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து நம்ம க்ரோத்துக்கு தான் எஸ் சொல்லணும். மற்ற யூஸ்லெஸ்ஸான திங்ஸுக்கு லெட் இட் பி நோ. அடுத்தது வந்து சைலன்ஸ் அண்ட் மெடிடேஷன். அது கூட நம்ம கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும். லைக் நான் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கேன், இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் டு தேங்க் த யூனிவர்ஸ் ஆர் சம் பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் லாஸ்டான விஷயம் ஸ்லீப் டிசிப்ளின். ஃபோனெல்லாம் 1/2 hour முன்னாடி பார்க்க மாட்டேன், 1 hour முன்னாடி பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணிக்கணும். லைக் இந்த மாதிரி நான் 10:30க்கு தான் தூங்கணும் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரோட டிஸ்டர்பன்ஸையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணிக்கோ. இதெல்லாம் என்னங்க ரொம்ப சப்ப மேட்ருங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியாது. நானே இந்த சேலஞ்ச் எனக்கு கொடுத்துக்கிறேன். லைக் என்னால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த சேலஞ்சை நான் உனக்கும் தரேன், நீயும் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. அண்ட் நான் சொல்கிறேன் உன்னால் இதை பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்படி நான் உசுப்பேத்தி விட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு எரிச்சல்லையோ ஒரு கடுப்புலையோ இதை நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பண்ண அப்படின்னா உன்னோட ரிசல்ட் வந்து எனக்கா, உன்னோட ரிசல்ட் பற்றி எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையாது. நீ ஜெயிச்சு அப்படின்னா உனக்கு, நான் சொல்லி நீ பண்ணிட்ட அப்படின்றது எனக்கு. ஸோ இட்ஸ் அ வின் சிச்சுவேஷன் இல்லையா? நீயும் ஜெயிச்சிட்டேன், நானும் ஜெயிச்சிட்டேன். ஸோ நான் இந்த சேலஞ்சை நெக்ஸ்ட் 30 days கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். நீயும் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணு. இந்த 30 days நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிருமா அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு 30 days பண்ணு. சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் தானே, அப்புறம் என்ன? ஸோ இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணினேன் அப்படின்னா உன்னோட சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். எந்த சக்ஸஸ்க்குமே எடுத்ததுமே அந்த பெரிய ஸ்டெப்பெல்லாம் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு குட்டி ஸ்டெப்பில் தான் அந்த ஒரு பயங்கரமான பெரிய சக்ஸஸே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உன்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஒரு குட்டி ஸ்டெப் நீ எடுத்து வச்சு அந்த டெய்லி ஒரு சேஞ்சஸை கொண்டு வர அப்படின்னா அது வந்து டெய்லி அப்படிங்கும்போது ஒரு மந்த் ஆகும், ஒரு இயர் ஆகும். அப்போ அது கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஸோ நான் இப்போ அரௌண்ட் ஒரு 7 to 8 ஹேபிட் சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட் 5 ஃபாலோ பண்ணலாம் சொல்ல மாட்டேன். இந்த 8மே ஒரு பெரிய மலை முறிக்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ நீ இதை பண்ணி தான் ஆகணும். பண்ணினா அப்படின்னா உனக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடக்கும். சரி, அப்போ நான் கிளம்புறேன். see you all in another video. do share, subscribe, like and comment and also என்ன பண்ணும், ஹைப் பண்ணும். ஓகேவா? அப்போ ஓகே, டாட்டா, டேக் கேர், பாய் பாய்.